வணக்கம் மக்களே. சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாங்க அந்த சொர்க்கத்துக்கே கூட்டு போறேன். வருஷம் வருஷம் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அறுவடை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நெல்மணிகளை அரிசியாக்கி அந்த சாப்பாடா செஞ்சு அந்த அன்னத்தை சிவலிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ற மாதிரி அன்ன அபிஷேகமா பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துல ஒரு ஒரு நெல்மணியும், அதாவது ஒரு ஒரு சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவனுக்கு சமமா வந்து கருதப்படுது. கோடி சிவலிங்கங்களை பார்த்தா கிடைக்கக்கூடிய பலன் இந்த அன்னாபிஷேக சிவனை பார்க்கிறப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அன்னாபிஷேகத்தையும் இந்த அன்னாபிஷேகம் செஞ்ச சிவலிங்கத்தையும் பார்க்கிறது தான் கோடி சிவலிங்கங்களை பார்க்கறதுக்கு இணையாகவும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிவகையாகவும் பார்க்கப்படுது. அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லப்பட்டது. அதாவது இந்த சோறு, அதாவது அந்த அன்னாபிஷேகத்தை தான் சோறுன்னு சொல்றாங்க. இதை பார்த்தவனுக்கு சொர்க்கம் உண்டு. இன்னைக்கு நம்ம இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்க வந்திருக்கிறது வையப்பமலை மின்னாம்பள்ளியில இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் நமக்கு வந்திருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய ராசிபுரம் பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்றது
அவங்க சொன்ன மாதிரி செய். ரெண்டு கை இந்த தட்டு பண்ணி தட்டத்தை கொடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வா. முன்னாடி. பாத்துமா. பொறுமையா வாங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டு கையில வாங்கி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்படி. ஓம் நம சிவாய. ரெண்டு கையில வெச்சு. ஓம் நம சிவாய. கொஞ்சம் ஆறு சாப்பாடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொல்லுமா. ஓம் நம சிவாய. பாப்பா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொல்லு. நீ வெளிய சொல்லு. ஓம் நம சிவாய. நீ ஓட். ஓம் நம சிவாய.
திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்ற அந்நியப்பன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் பேய்களல் வெல்க, கரம் புவியார் உள்மையிலும் சேயோன்கள் பூங்கழல் வெல்க, சிரம் குவியார் ஓங்கி வைக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவள்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஒய்யா யான் உரைப்பான், கண்ணுளதான் தன் கருணை கண்கட்டா வந்த இது, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலையிரஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் எண்ணிறைந்து எல்லையில்லா நீ தெரிஞ்சீர், பொல்லா வினையோன் புகழுமாறு ஒன்றியோன், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி வேயாகி கணங்களாகி வல் அசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், உய்யா என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைவாகா ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இமயனவன் விமலா பொய்யாரெல்லாம் பொய்கள வந்தருளி, மெய்ஞானமாய் மிகுகின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லா இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அருவி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய், என்னை புகுவிப்பாய் நீ தொழுத பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நரியனே, மாற்ற மனம் கலிய நின்ற மறையனே, கறந்தபாட் கண்ணோடு நெய் கலர்ந்தது போல, சிறந்த அடியாருள் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையார் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான், வல்வினையோன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, அறம்பாவம் என்னும் அறம் கயிற்றால் கற்றி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயிலை குடிலை மலம் புறம் வஞ்சனை செய், விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நலந்தான் இல்ல சிறியோர்க்கு நல்கி நிலந்தல் மேல் வந்தருளி நீள்களல் காட்டி, நாயினும் கடையோர்க்கு கிடந்த அடியோர்க்கு தாயினும் சிறந்த தயவான தத்துவனே, மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலத்துளரே, தேசனே தேசனார் அமுதே சிவபுராணே,
பாசமாம் பற்றரிக்கும் அரியணே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருந்தகை பேரே ஆரே அமுதே அழகா பெம்மானே ஓராது உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியனே நீராய் உருகியன் ஆறுயிராய் நின்றனே இன்பமும் துன்பமும் இல்லோனே உள்ளோனே அன்பருக்கு அன்பனே யாவையமாம் அல்லையமாம் ஜோதியனே நுண்ணிரில் தோற்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லனே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூத்துணர்வார் ஞான் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே ஆத்தாய் மிக்காய் சோற்றா சுடரொழியாய் சொல்லா நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவம் தேற்றனே தேற்றே தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையனே வேற்று விகார கிடக்கும் பின்பு ஊற்றிட்டு அற்றனே எம் ஐயா அரணே ஓவென்று போற்றி புகழ்ந்திருக்கு பொய்கெட்டு மெய்ஞானார் மீட்கு வந்து வினைப்பரவி சாராமே கல்லா புலக்குதமை கட்டோடிக்க வல்லனே நள்ளிருளில் நாட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூற்றனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லிய அரியணை சொல்லி திருவடி கீழ்ப்பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளோர் சிவனடி கீழ் பணிந்து பல்லோர்க்கும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம். நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. வணக்கம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. கொல்லிமலை ஜோதிலிங்க சுவாமிகள். என் பேரு பாண்டியன். பாண்டியன் சுவாமி தான். எல்லாம் பாண்டியன் சுவாமியே சேர்ந்திருக்கு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி கடவுள் பணியில இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கேன். 20 வருஷமா. அதிகமா நீங்க பணி செய்யக்கூடிய கோயில் சிவன் கோவில் தான். சிவன் கோயில். நம்ம கொல்லிமலையிலே சிவனாலயம் நான் சின்னதா வச்சிருக்கேன். ஜோதிலிங்க சாமியா வச்சிருக்கேன்.
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குருநாதர் நானா வடலூர் போயிருக்கோம். போகும்போது ஜோதி விளக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது குருநாதர் என் கையால கொடுத்துட்டாரு. அப்ப என் கையால கொடுக்கும்போது கொல்லிமலை 70 பெண்ட்ல அவர் ஒரு பெண்ட்ல இறங்கிட்டாரு. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த விளக்கு என் மடியில வச்சுட்டு இருந்தேன். அந்த பஸ் போனதுக்கு அப்புறம் அவரு இறங்கிட்டாரு. நான் அந்த விளக்கை என் வீட்டுக்கு கொண்டு போனதுனால என் குருநாதரே நீ ஜோதி லிங்கமா வருவ, அதனாலதான் ஜோதிலிங்க சுவாமிகள் தான் இப்போ நான் எல்லாத்துக்குமே அறிமுகமாயிட்டு இருக்கேன். இப்ப கொல்லிமலையில தான் அவங்களோட பிரதானமா எல்லாத்தோட பணி இருந்துச்சு. இப்ப கொல்லிமலையில இருந்து இங்க நீங்க வந்ததோட நோக்கம் ஐயா? இங்க வந்ததோட நோக்கம் என்னன்னா, 3 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்திருக்காரு ஐயா. ஆதி சிவனா பழைய லிங்கமா எனக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காரு. இங்க வந்து நீ பூஜை பண்ணணுங்கிறத ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்துதான், அதோட உத்தரவு பேர்ல தான் நான் வந்திருக்கேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கமும் இங்க சுயமலிங்கத்துல இருக்கக்கூடியதோடைய வரலாறு இல்ல இந்த இடம் உருவானதுக்கான காரணம் என்ன ஐயா? இது ஆதி சிவன் ஜோதிலிங்கம்னு சொல்லலாம். சேர சோழ பாண்டி மன்னவர் கூட முன்னாடி அந்த ராஜா கால அதுக்கு முன்னாடி இங்க படை வீரர்களோட தங்கி இதுல எங்க படைக்கு வந்து காவலா நின்று இருக்காரு ஐயா. இந்த இடம் வந்து அதாவது படை வீரர்களோட அவர் இருந்த இடம். ஆமா, இருந்த இடம். ராஜா வந்து பூஜித்த ஸ்தலம். பூஜித்தது. ஆமா, இந்த வழியா போகும்போது இந்த இடத்துல படை வீரர்கள் நின்று இருக்காங்க. அப்ப எதுக்காக நின்றுக்கணும்னு பார்க்கும்போது ஐயா இங்க காட்சி கொடுத்து அவங்களை தங்க வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப நாளா இங்க வந்து தங்க வச்சு இங்க இருக்கிற மக்கள் குறையெல்லாம் தீர்த்திருக்காங்க. முன்னாடி நெல் வயல் அதிகமா விளைஞ்சிருக்கு இங்க இந்த ஏரியாவுல. அதனால வயல் வரப்பு, எதிரி தொல்லைங்க, இந்த மாதிரி போர் வீரர்களுக்கெல்லாம் காவலா நின்று அரசர்களுக்கு முன்னுதவியா பண்ணியிருக்காரு. இங்க பூஜை பண்ணிட்டு தான் மத்த வேலையை தொடங்கியிருக்காங்க. அப்ப வந்து போருக்கு முன்னாடி போறப்ப காவல் தெய்வத்தை வணங்கிட்டு போற மாதிரி இங்க வந்து வணங்கி. ஆமா அந்த மாதிரி. ஆமா. இப்ப இந்த இது இன்னும் மக்களுக்கு அதிகமா தெரியாம இருக்கு. மக்களுக்கு தெரியாம இருக்குன்னு ஐயாவே வெளிப்படுத்துவாரு. கலியுகம் வந்துருச்சு, நீ எண்ணி 48 நாள்ல கட்டாயம் வெளிப்படுத்துவார். இந்த பகுதியோட கட்டாயம் வெளிப்படுத்துவார். அவருடைய சிறப்பை அவரே வெளிப்படுத்திக்குவார், நாம சொல்ல வேண்டாம். வெற்றியை கொடுத்துருவாரு. ஆனா வெற்றி ஆனதுக்கு முன்னாடி திருப்பி வந்து ஐயா வந்து மறந்துடுறாங்க. அவ்வளவுதான். திருப்பி வந்து ஐயா வந்து இன்னும் பலன் கிடைச்சோன்னு அவங்க விட்டுறாங்க. நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஐயா நம்ம கைவிட்டது இல்லை, யாரையும் கைவிட்டது இல்லை. நம்ம முன்னோர்களுடைய காலத்துல ஐயாவை வழிபட்டதுனால இதுல பாவத்தை போக்கும். முக்கியமா மண் தோஷம், பெண் தோஷம், குலதெய்வ சாபம். யாருக்காவது குலதெய்வ சாபம் இருக்குன்னா ஐயாவை வழிபடலாம். வீட்டுல பெண்களால பிரச்சனை, குடும்பத்துல ஒற்றுமையா இல்லைங்கிறதா ஐயாவை வழிபடலாம். இல்ல பூமியில பிரச்சனை, சொத்து சொக பிரச்சனைங்கிறதுனால ஐயாவை வழிபடலாம். முக்கியமா இந்த 3 விஷயத்துக்கு ஐயா ஜெயிச்சு கொடுப்பார். நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா 48 நாளுக்குள்ள ஜெயிச்சு தருவார். ஐயா நம்பினாங்க வெற்றியா தான் இருப்பாங்க, யாரும் தோல்வி இல்லை. இப்ப கொல்லிமலை பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம எட்டுதியம்மன் கோயில் இருக்கு, பழைய கொல்லிப்பாவையோட கோயில். அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டக்கூடாதுங்கிற மாதிரி சாமியோட இதே இருக்கு. அங்க பெருசா கோயில் கட்டாம பழைய அமைப்புல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கலாமா, இல்ல இதே அமைப்புல இருக்கணுமா, இல்ல கோயில் கட்டலாமா? இதுல முக்கியமா நல்ல கேள்விதான். இது கோயில் கட்டலாம். ஐயாவுடைய லக்கணத்துல யார் ஒருத்தர் வர்றாங்களோ, அதாவது ஒரு 1000 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் முன்னாடி பிறந்திருப்பாங்க, அவங்க இப்ப மறுபடியும் மறுபிறவியா அங்க பிறப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அந்த கோயில் எழுந்துடும். அவங்க வந்தப்ப கட்டாயம் எழும். அது சும்மா எழாது, தங்க கோயில் மாதிரி எழும். பெரிய அளவுல கட்டாயம் வரும். அது அவரா கூட்டு வருவார் ஐயா, கட்டாயம் வருவார். அவங்க இந்த பகுதியில இருக்க வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல வெளியிலிருந்து வரலாங்களா? வெளியில இருந்து வரலாம், வெளியிலிருந்து வரலாம். இந்த பகுதியிலும் இருக்காங்க. ஏன்னா அந்த உணர்வுகள் வர வரதான் தெரியும். காலப்போக்குல அவங்க நான் இங்க பிறந்தோம் அந்த, அதாவது எல்லாரும் அந்த ஞானத்துக்கு வரும்போதுதான் தெரியும் நம்ம போன ஜென்மம் எங்க பிறந்தோம், இந்த ஜென்மம் எங்க இருக்கோம், அடுத்த ஜென்மம் எங்க பிறக்க போறோங்கிறதான் இங்க வந்து செய்ய முடியும். இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு திசை மாத்திடும், அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. ஐப்பசி நேரத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியில இந்த அன்னாபிஷேகம் பண்றது, இந்த பண்ணக்கூடிய காரணங்கள் என்னன்னா, இதை பண்றதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? ஸ்ரீ சுயம்பு லிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்ப அன்னாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா நாளும் நம்ம சாப்பிடுறோம் அன்னத்தை. இன்னைக்கு ஐப்பசி மட்டும் அவரா ஏத்துக்கிறாரு. இது எதுக்காக ஏத்துக்கிறாருன்னா, மக்களுடைய குறைகளை தீக்கிறதா அன்னத்தை அவரே வாங்கிக்கிறாரு. இந்த அபிஷேகத்தை பார்த்தவங்க, இந்த அன்ன அபிஷேகத்தை வணங்கினவங்க வீட்டுல அன்ன பிரச்சனை வராது. ஒண்ணு முக்கியமா நெல் வயலு தானி நம்ம எதை விதைச்சிருந்தாலும் வயல் காடுகிற நல்லா விளையும்.
ரெண்டாவது தொழில் தடை நீங்கும், மூணாவது தொழில் தடை கட்டாயம் நீங்கும். அண்ணாபிஷேகத்தை சந்திச்சவங்க, தரிசனம் பண்ணவங்க, இல்ல வியாபாரம் பண்ணலாம், ஹோட்டல் வச்சுக்கலாம், இல்ல மளிகை கடை வச்சுக்கலாம், என்ன வியாபாரம் பண்ணாலும் தொழில் தடை முற்றிலுமா விலகி அவங்க வீட்டுல சுபிச்சமா அண்ணா படைச்ச அண்ணா இருக்கிற மாதிரி அவங்க வீட்டுல எப்பவும் நிரந்தரமா அன்னம் செல்வமா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சந்தேகமே இல்லை. நன்றி. வணக்கம். நான் உங்க பேருங்கண்ணா? என் பேர் பிரகாசம். இப்ப இந்த இடத்துல சுயம்புலிங்கம் எப்ப தோன்றுனது, நீங்க எப்ப பாத்தீங்க? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த இடத்துல சுயம்புலிங்கம் இருக்கிறதுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் நாங்கள் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த திருநீர், சந்தனம் அந்த மாதிரி வாசங்கள் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அங்கே கோயில் இருக்கோம், பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கு, அங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் அங்கே வரைக்கும் அந்த வாசம் வரும். அது எங்களுக்கு என்னன்னு தெரியல, அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ராசிபுரத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் கனவுல வந்து சொல்லியிருக்கு, இது மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறப்ப, உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலமரம் இருக்கும், அந்த பாலமரத்துக்கு நேர் எதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. இன்னொருத்தர் வந்து பக்கத்துல இன்னொரு இருக்காரு, அவங்க கனவுலையும் போய் சொல்லியிருக்கு. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து 28 வருஷமும் திருவண்ணாமலை போறவர். அவரால் உடம்பு முடியல, இனிமேல் வந்து திருவண்ணாமலை போக முடியாதுங்கிறனால அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவரு கனவுல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ அங்கெல்லாம் நீ போக வேண்டாம், உன் பக்கத்துலயே நான் உருவாயிருக்கிறேன், நான் இங்க வந்து தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு அவரு வந்து பார்த்தோம். அப்ப இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் புதையா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசுல இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்போம், அப்பெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இதே கிடையாது. அதுக்கு பிறகு பார்த்தோம், இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு சிவம்புலிங்கத்துக்கு நேர் எதிர்ப்புல நேர்கோட்டுல இருக்கும், நேர்கோட்டுல சுயம்பா அதே வந்து அந்த மரம் இருக்கும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், கொடிகம்பம் மாதிரியே இருக்கும். அதுல இருந்து நேரா வந்து அந்த லிங்கம் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ அது நாளடைவில் வந்து அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க பாக்குறப்ப இந்த இடம் இருந்ததுக்கும் இப்ப இந்த இடம் உருவாகி மாறி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, மாறி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கோம், அதுதான் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இது பண்ணல. அதே ஆக்சுவலாக வந்து சுயம்பு மட்டும்தான், லிங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 500 வருஷத்துக்கு பழமையான நந்தி. அது வந்து நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருத்தருடைய வாக்குல போய் சொல்லி, இந்த நந்தி ஆக்சுவலாக இந்த ஏரியாலே கிடையாதுங்க. அது நீங்க நந்தினோட அமைப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கல் வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காதே மடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்தா ஒரு ஏரி கரையில இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வாக்குல சொல்லி அதுக்கு வந்து அந்த நந்தி எடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து லிங்கத்துக்கு வந்து ஈக்குவலா தான் அந்த நந்தி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த நந்தியும் உருவாயிருந்துச்சு. அதை கொண்டு போய் நாங்க வந்து கொஞ்சம் அந்த இது பண்ணோம். அது எங்களுக்குலாம் அந்த இது பின்னம்பட்டு இருக்கோ அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலாக அதனோட உருவமே அப்படிதான், ஏன்னா இது வந்து பழங்காலத்து நந்தி, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து அதனுடைய வாகனம் வந்து அதே வந்து அவரே வந்து ஒரு வாக்குல சொன்னாங்க. இது மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்தவங்க வாக்குல சொல்லி அதை போய் எடுத்துட்டு வந்து வச்சு அதை வந்து நாங்க பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து நாங்க வழங்கிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப நிறைய 2 பேர்த்தோட கனவுல வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆமா, இதை அடுத்து எப்படி கொண்டு போகணுங்கிறத ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்ல, அடுத்து எப்படி கொண்டு போகணுங்கிற மாதிரி இல்லை. இங்க இருக்க சுற்றுவட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, இதுக்கு ஏதோ ஒரு ஆலயங்களே கட்டி ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அது ஆண்டவனுடைய இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த கோயில்ல நீங்க சிறப்பா பண்ணக்கூடிய விசேஷங்கள் அல்லது வழிபாடுகள் என்னென்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து அன்னாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். இப்போ ஒவ்வொரு பௌர்ணமி பிரதோஷத்துக்கும் வந்து பூஜை நடந்துட்டு இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து நல்ல சிறப்பாக பூஜைகள் இருக்கும். சிவராத்திரி நல்ல சிறப்பான பூஜைகள் இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குன்னு ஒரு கோயிலுக்குமே அந்த கோயிலுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் இருக்கும், இல்ல அங்க போனா இது நடக்குங்கிற ஒரு முறை இருக்கு. இங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க பார்த்த? இல்ல, இங்க வந்து என்ன வழிபாட்டு முறைகள் எப்படின்னா, இங்க வரவங்க எல்லாருமே வந்து சாமியை தொடரக்கூடிய பாக்கியம் வந்து இந்த கோயில மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த கோயிலுமே கிடைக்காது. இப்ப அன்னாபிஷேகம் பண்றோம்னா அந்த அன்னத்தை தொட்டு எல்லாருமே கையால போய் அப்படி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பூஜை பண்றதும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப யாருமே வந்து நான் தான் நீதான் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே ஒன்னா ஒரு இதாதான் பண்ணிட்டு இருக்கோம். சில கோயில் பாத்தீங்கன்னா போன கல்யாணம் நடக்குன்னு சொல்லுவாங்க, சில கோயில்ல போன குழந்தை பிறகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க இது வரைக்கும் பார்த்தது? இல்ல, எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த நோய் நொடியை வந்து அதிகமா வந்து தீர்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. உடல்நிலை குறைபாடு வந்து அதிகமா தீர்க்கிற மாதிரி இருக்கு. அதுதான் ஆக்சுவலாக எனக்கே வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. நான் டெய்லியும் வந்து கும்பிட்டு தான் போயிட்டு இருப்பேன். நாமளே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற அளவு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி.